பார்த்தா லோக்கல் இருக்கணும். என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க மூஞ்ச காமிச்சு பயம் பூர்த்தி 300 குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டலாம் இல்ல மச்சான்? இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தன்னோட அரசியல் வாழ்க்கைய கொலையில தொடங்கி கொலையில தான் முடிச்சிருக்காரு. அதாவது 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை குற்றவாளியா அதிமுகக்குள்ள வந்தாரு பழனிசாமி. இப்போ திரும்பவும் கொடநாடு எஸ்டேட்ல நடந்த கொலை சம்பவ வழக்குல தான் அரசியல் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு இருக்காரு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். ஏயா சும்மா? அதனாலதான் சொல்றோம், பாதந்தாங்கியோட அரசியல் வாழ்க்கைய கொலையில தொடங்கி கொலையில முடிக்கிறாருன்னு. அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி, அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. 1980கள்ல பங்காளி சண்டையில 3 பேரை கொலை பண்ணிட்டு சத்தியமங்கலம் காட்டுல தலைமறைவா இருந்தாரு எடப்பாடி. அந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட இவரை போலீஸ் தேடிட்டு இருந்துச்சு. அப்போ போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த தன்னோட தாய்மாமன் ஈரோடு முத்துசாமி காலை புடிச்சு கட்ட பஞ்சாயத்து நடத்தி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சாரு. அப்படி இல்லன்னா சேலம் மத்திய சிறையில ஆயுள் தண்டனை கைதியா களிய தின்னுட்டு இருந்திருப்பாரு இந்த பாதந்தாங்கி. அப்புறம் அதிமுகல செங்கோட்டையனுக்கு இணக்கமா பழகி கால கைய புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்சிக்குள்ள பெரிய ஆள் ஆனாரு. அதுக்கப்புறமா சசிகலா கால புடிச்சு எல்லா அதிமுக அமைச்சர்களுக்கும் பொட்டி பொட்டியா பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி ஒரு தடவை முதலமைச்சர் ஆகி இப்போ அதிமுக கட்சிக்குள்ளேயே சசிகலாவையும் எதிர்த்து செங்கோட்டையனையும் எதிர்த்து எதுக்கும் உதவாத எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. ஆனா இப்போ ட்விஸ்ட் என்னன்னா மக்களே, எடப்பாடியால கொலை பண்றத நிறுத்த முடிஞ்சாலும் கால புடிக்கிற பழக்கத்தை மாத்திக்க முடியல. அதனாலதான் கொடநாடு வழக்குல இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு இப்போ மோடியோட கால புடிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி. யாரும் பாக்கல, இங்க 100 பேர் யாரும் பார்க்கல வச்சு. எடப்பாடி நல்லா இருந்த வச்சு நாசமாக்கிட்டு எடப்பாடி. அண்ணாதிமுக நெஞ்சு நிமித்தது எடப்பாடி, நெஞ்செல்லாம் நொறுக்கிட்டு எடப்பாடி. மோடியா லேடியா தமிழ்நாட்டுக்கு பெரியாயிட்டு எடப்பாடி. இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும், குடும்பத்துல குழப்பத்தை விடாது. எப்படி எடப்பாடிக்கு கொடநாடு கொள்ள வழக்கு அவரோட மகன் மேல இருக்கிற வழக்கையும் வச்சு மிரட்டி அதிமுக கூட கூட்டணி வச்சு இப்போ அதிமுக கட்சியவே ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்களே, அதே மாதிரிதான் பாமகவையும் குறி வச்சிருக்காங்க பாஜக. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. இப்போ அந்த எல்லா பிளானும் உடைஞ்சு போனதுனால கூடிய சீக்கிரம் அன்புமணி மேல இருக்கிற வழக்குகளும் பாஜக மூலமா வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு பாமக கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த இடி ஐடி சிபிஐ ரைடர் அதுக்கப்புறம் ஒரு வழக்க வச்சு மிரட்டுறதுன்னு இதுக்கே இந்த கட்சிகள்லாம் செதறி சின்ன பின்னம் ஆகும் போது இத்தனை வருஷமா பாஜக காரனோட எந்த ஒரு அலட்டல் உட்களுக்கும் பயப்படாம ஒரு மாநில கட்சி களத்துல இறங்கி தேசிய கட்சியான பாஜகவை எதிர்த்து இப்ப வரைக்கும் விட்டு கொடுக்காம சண்டை செஞ்சுட்டு இருக்குதுன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி திமுக மட்டும்தான். நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், இந்த பிஜேபி எதுக்கு எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கு? அதுவும் ஒரு பொய் 2 பொய் இல்ல, பொழுது விடிஞ்சு பொழுது போனா பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்கே, எதனால? என்ன பிரச்சனை? அது நிக்குதே மூதேவி, அதோட பிரச்சனை தான். நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு படுகொலியில தள்ளிட்டான். 10 வருஷமா நாட்டை நாசமாக்குனது பத்தாதுன்னு திரும்பியும் பிரதமர் வேட்பாளரா வரானா? ஏப்பா மோடி 15 லட்சம் தரேன்னு சொன்னியே, 1 ரூபா கொடுத்தியா? என்ன 1 ரூபா கொடுத்தியா? இந்த பொய்யை எல்லாம் மக்கள் நம்புவாங்கங்கிறதுக்காக அவங்க சொல்லல, மக்களுக்கு எது மேலயுமே நம்பிக்கை இல்லாம போகணும் அப்படிங்கறதுக்காக அவங்க சொல்றாங்க. நாட்டுல கலவரத்தை தூண்டியாப்பா? என்ன கலவரத்தை தூண்டியாப்பா? ஏன் மோடி விவசாயிகளை சுட்டு கொன்னியா? என்ன சுட்டு கொன்னியா?
ஏற்கனவே உன்னால நாடு நாசமா போயிட்டு இருக்கு. என்ன நாசமா போயிட்டு இருக்கு? இதுதான் ஹன்னா ஆர்டென்ட் அப்படின்னு சொல்லி பாசிசத்தை பத்தி ஆய்வு செஞ்ச ஜெர்மனியை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சது. எதுக்காக பாசிசவாதிகள் எந்த நேரமும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு எல்லாத்து மேலேயுமே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும். எப்போ அந்த மக்களுக்கு எல்லாத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடுச்சோ, அப்ப அந்த மக்களை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளவு வேணாலும் அவங்கள உறிஞ்சி பிழியலாம். மணிப்பூர் கலவரத்துக்கு போனியா? என்ன நிறுத்தினியா? பயங்கரமான கல்லூரி மங்க புரியும்படியா கேப்டா பேசுங்க. மங்கி பாத்துன்னு உருட்டினியாடா? தேர்தல் பத்திரம் மோசடி பண்ணியாடா? பொய் சொன்னியாடா? நோக்கு சந்தோஷம் தானே, நன்னா அந்த நாட்டை இப்படி பண்ணிட்டியே. என்ன நாசமாயிட்ட நீ? நாட நாசமாக்கிட்ட நீ. என்ன நாசமாயிட்ட நீ? நாட நாசமாக்கிட்ட நீ. என்ன நாசமாயிட்ட நீ? என்ன எரிச்சிட்ட நீ? நாட நாசமாக்கிட்ட நீ. வந்துட்டாயா வந்துட்டாயா. இந்த கால அன்பு பண்ணி பிடிச்சிடறாங்க. அந்த பக்கம் அன்பு பண்ணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிடணும். என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. 2 பேரும் அழறாங்க. பிஜேபியோட கூட்டணி போகணும். அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொய் பூசாமல் பேசுவார். நீங்க நம்பர் 1 டுபாக்கூ, அவன் நம்பர் 2 டுபாக்கூ. நான் நம்பர் 1. அதுல ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். இந்த கால அன்பு பண்ணி பிடிச்சிடறாங்க. இந்த தொடைய அந்த பக்கம் அன்பு பண்ணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? டேய், உனக்கு நான் மகனா பிறந்ததே பெரிய தியாகண்டா அப்படின்னு சொன்னதான் அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சு. அவளுக்கு பனிஷ்மெண்டே கிடையாதா பாட்டி? அப்படி நினைக்காதடா அம்பி, அவளுக்கெல்லாம் நிச்சயம் தண்டனை உண்டு. என்னுடைய மகள் இருந்தது ஏறி தயலாபுர தோட்டம் வந்துட்டேன். எனக்கு 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சார். இந்த 14 பஞ்சாயத்துக்காரன் இதுதான் சொன்னாங்க. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராப்ட்ல கீழே விழுந்தது. அன்னைக்கு நான் செத்து விட்டேன். என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கா பிடிச்சிருவீங்களா? பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? வேணாடா, என்ன மானபிச்சிரேன். புறத்துல அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவ? வேணா அடிக்கிறாங்கடா, அதுல குத்திருவீங்களா? பட்டாபிஷேகத்துல கட்டி பிடிச்சு ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடிச்சேன். அதுக்கு பேர் தான் இல்யூஷன். இருக்கு ஆனா இல்ல. எஸ்.ஜே. சூர்யா படத்துல வருமே, அதுதான் இல்யூஷன். வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. திரு கமலஹாசன் அவர்கள் கன்னடம் தமிழ்ல இருந்து பிரிந்த ஒரு மொழி. அவர் சொன்னது உண்மை. தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தமிழ் அண்ட் சமஸ்கிருதம் 2ம் கலந்தது. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. வடமொழிக்காரர் கூட ஏற்றுக்கொள்வாங்க, மொழியியல் வல்லுநர்கள் கூட ஏற்றுக்கொள்வாங்க. அது ஒரு குழப்பம். ரொம்ப வாடுறானே. தமிழ் தனித்து இயங்கும் தன்மை எது? தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் அது 2ம் சேர்ந்து உருவானதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, இது மாதிரியான எல்லா தென்னிந்திய மொழிகளுமே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. 2500 வருஷம் பழமையானது கன்னட மொழி. இவங்க 2500 வருஷம் பழசு அப்படின்னு கன்னடம் சொல்றாங்கன்னா இருக்கட்டும், எனக்கு தெரியாது. 3000 வருஷம் என்கிட்ட இலக்கணமே இருக்கு. இலக்கணம் பின்னாடி உருவாகுது, இலக்கியம் உருவாயிருக்கு. அப்ப ரொம்ப காலமா பேசப்பட்டது. அதற்கு பிறகுதான் எழுதப்படும். முதல்ல பேசப்படும். அப்ப எப்ப பேசப்பட்டது, பிறகு எழுதப்பட்டது, இலக்கியம் வந்தது, இலக்கணம் வந்தது. இலக்கணத்திலே தொல்காப்பியரே என்ப அப்படின்னு சொல்லுவாங்கன்றார். அவருக்கு முன்னாடி இலக்கணம் வந்திருக்குன்னு அவரே சொல்றாரு. பாத்தியானே எவ்வளவு டீசென்ட்டா நடந்துக்கிறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். கன்னடம் குறித்து பேசியதற்கு நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால்
தக் லைஃப் திரைப்படத்தை திரையிட விடமாட்டோம் என கன்னட வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உங்களுக்கு பொறாம சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத? அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கோராது என மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்குகளை இடி ரெய்டு கேட்கிறீங்களா? கண்டிப்பாக யார் ஆட்சி இருந்தாலும் என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரையும் நீதி வந்து கண்டிப்பாங்க. என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? மிரட்ட பார்த்தாங்க, மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணி ஒன்றும் தேவையில்லை, பயப்பட அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். நில்லுங்க, என்ன பழி சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா? தமிழ் தொன்மையான மொழி என்று பலமுறை பதிவு செய்திருக்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐநா வரைக்கும் தமிழை எடுத்து சென்றிருக்கிறார். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல, உருட்டு. தமிழின் தொன்மையை பழமையான மொழி என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பலமுறை சொல்லி இருக்கிறார். அதனால் பாரத பிரதமருக்கு தமிழின் தொன்மை நன்றாக தெரியும். கீழடியை வைத்து நீங்கள் கீழ்த்தரமான அரசியல் செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவையில்லாம அதுக்கு எதுவும் வாயை கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்ட காய அந்த தீர்ப்பு வருவதற்கு அந்த அறிக்கையில் சில மாற்றங்களை, சில சந்தேகங்களை எழுப்பினால் உடனே ஏதோ பாஜக தமிழுக்கு எதிரானது, தொன்மைக்கு எதிரானது என்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெக்கமல்ல நீ வந்து உட்கார்ந்து இருக்க. நான் சொல்கிறேன், தமிழின் தொன்மையை நமது பாரத பிரதமர் மாதிரி யாருமே சொன்னதில்லை. கீழடியில் இன்று தமிழகத்தின் பெருமை உலகிற்கு பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஏனென்றால் இதற்காக முதலில் நிதி ஒதுக்கியதிலிருந்து நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது எவ்வளவு நிதி ஒதுக்கினார்கள், எப்படி அவர்கள் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார்கள், அந்த தொன்மையை நிரூபிப்பதற்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படி பாஜக அதை மறுக்கும்? ஆக எதை எடுத்தாலும் பாஜகவை மறுப்பதற்காக, பாஜக ஓரம் கட்டுவதற்காக இவர்கள் செய்யும் முயற்சிகள் இனிமேல் வெற்றி பெறாது. அட கிறுக்கா, புறமாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா, ஏன்டா அவசரப்படுறீங்க? மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அகழாய்வில் அரசியல் செய்யக்கூடாது. ஆனால் அரசியல் செய்வது யார்? கீழடிக்கு நிதி கொடுத்தது பாஜக அரசு. சரி, அடுத்த ஆண்டே நிதியை நிறுத்தியது யார்? சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா? அதிகாரப்பூர்வமான அறிக்கை, கீழடியில் போதிய தடயங்கள் கிடைக்காததால் நாங்கள் கைவிட்டு விட்டு வெளியேறுகிறோம் என்ற தொல்லியல் துறையின் அதிகாரப்பூர்வமான அறிக்கை இருக்கு. அது உண்மையா? கீழடியில போதிய தடயம் கிடைக்கலையா? எதுக்கு நிறுத்துனீங்க? அப்படி நிதியை நிறுத்தியதுக்கு என்ன காரணம்? 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய செழிப்புற்ற நகர நாகரிகம் என்பது கங்கை சமவெளியில் மட்டும்தான் இருந்தது என்பதுதான் ஏற்கனவே இருக்கிற அவருடைய கருதுகோள். அது அந்த நாகரிகம் என்பது வேதகால நாகரிகம் என்ற ஒரு இடத்துக்கு இட்டுக்கட்டி அதுதான் இந்தியாவினுடைய நாகரிகமாக அவர்கள் நிலைநிறுத்த நினைக்கிற பொழுது, அதே காலத்தில் அதே அளவு அதைவிட சிறப்பாக கூட செழிப்புற்ற ஒரு நாகரிகம் தென்னிந்தியாவிலே இருந்தது, வைகை கரையில இருந்தது என்பதை அனைத்து விதத்திலும் நிரூபிக்கிறது கீழடி. அது அறிவியல் பூர்வமான நிரூபணமாக இருந்தாலும் சரி, தொல்லியல் ரீதியான நிரூபணமாக இருந்தாலும் சரி, இலக்கிய ரீதியான நிரூபணமான இவ்வளவையும் நிரூபிக்கிற இந்த உண்மை அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. எனவே இந்த உண்மையை அவர்களால் விழுங்கவே, அவர்கள் சொல்லுகிற அரசியலுக்கு நேர் எதிரான கருத்தியல் அரசியல். அவர்கள் சொல்ல நினைக்கிற வரலாறு, இந்திய வரலாறு என்பது, இந்திய பண்பாடு என்பது வேதகால பண்பாடு தான் என்று அவர் சொல்லுகிற பொழுது, வேதங்கள் உருவாகாத காலத்திலேயே இவ்வளவு செழிப்புற்ற ஒரு பண்பாடு இந்த இருக்கு பார் என்று நாம் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய அடிமையிலே கை வைக்கிற விஷயம். அவர்கள் கட்டமைக்க நினைக்கிற ஒரு கதைக்கு நேர் எதிரான இன்னொரு வரலாற்று உரையாடல், இன்னொரு வரலாற்று உண்மை இது. எனவே தான் இது அவர்களை எந்த வகையிலும் அவர்களை தொந்தரவு செய்து கொண்டேதான். கீழடி என்ற சொல்லே அவர்களை தொந்தரவு செய்கிற விஷயம்.
சும்மா 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 அறிவியலுக்கு புறம்பான ஒரு அரசாங்கம் முற்றிலுமாக இருக்கிறது என்றால் குமரியாறு கற்பனை என்றால் சரஸ்வதி ஆறு கற்பனை. இந்திய தொல்லியல் துறை என்று சொல்வதை விட அவர் வட இந்திய தொல்லியல் துறை என்று சொல்லலாம். அந்த துறை ஒத்துக்கொள்ளாது. ஏனென்று சொன்னால் அவருடைய தொல்லியல் ஆய்வுகளில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஜடாயு பறந்து போன பொழுது எந்த இடத்தில் அந்த ரெக்கையை வெட்டினார்கள், அந்த ரெக்கை எங்கே விழுந்தது, அது இன்னும் இருக்கிறதா என்று தொல்லியலில் ஆய்வு செய்கிறார்கள். அதே போல ராமன் கடலில் கட்டிய அந்த பாலம் எங்கே இருக்கிறது என்பதை தேடுகிறார்கள். சீதை எந்த இடத்தில் நடந்து போனால் என்பதை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். தமிழ்நாடு தொல்லியல் துறை இதை கையில் எடுத்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிறது 10வது அகழ்வாராய்ச்சி. அப்போ 1-2 அறிக்கை என்ன வரல, 3வது அறிக்கையில் வந்து இன்னும் பெருசாக ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைன்னு கிட்டத்தட்ட இழுத்து முட்ட மாதிரி தான் அந்த இருந்தது நேர்காணல். அப்போ அதுக்கு பின்னால் 4, 5, 6, 7, 8, 9, 10 இத்தனை நடந்து அதுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான தடயங்கள் கிடைச்சிருக்குன்னா எது உண்மை எது போய்? அவர்கள் சொல்லுகிற அந்த என்னென்ன சொல்றாங்க, மோர் அக்யூரேட், அப்புறம் காங்கிரீட் ஜஸ்டிஃபிகேஷன், இப்படியான வார்த்தைகள் எல்லாம் ஒரு சொல் விளையாட்டுகள். என்ன மோர் அக்யூரேட், என்ன மோர் ஜஸ்டிஃபிகேஷன், 1, 2, 3, 4ன்னு அதில் எழுதி கொடுக்கணும். வெறுமனே இந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நான் உங்கள் வீட்டு அடிமை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை அது மோடி காட்டும் பாதை. துணை முதல்வரா இருக்கிற நபர் வெக்கங்கெட்டு போய், அதாவது உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னதுக்கான அடையாளமே கிடையாது. நான் இன்னும் மோடிக்கும் பயப்படல, ஈடிக்கும் பயப்படலன்னு. என்ன தெரியுமில்ல, கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனும் இருக்க முடியாது, தலை காட்ட முடியாது. ஊடகங்கள் எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. தமிழ்நாடு ஊடகங்கள் அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? நீங்க அத்தனை பேரும் அறிவாலய ஆர்வலரா இருக்கீங்க. நான் அடிமைகளோட வார்த்தை பயன்படுத்த விரும்பல. நீங்க செத்து இருங்க, செத்து இருங்க. நான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன், அறிவாலய ஆர்வலரா இருங்க. இல்ல இருங்க ஐயா, நான் சொல்றேன், நான் சொல்றத அப்படியே எடுத்துட்டு போய் செய்தி போடுறதுதான் உங்க வேலை. என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? நீங்க நேத்தி செத்த இருங்க சார், நேத்தி உதயநிதி வந்தப்ப இதுல எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? உங்க யாருக்கும் தைரியமே கிடையாது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. நாங்க ஏங்க மிரட்டணும்? நான் கேக்குறேன், இங்க பாருங்க. நோ 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 ப்ளீஸ் வெயிட். என்ன சார்ஜ் பண்ணப்படாது, புரியுறதா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நீ இடிக்கும் பயப்படல, மோடிக்கும் பயப்படல. உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? ஆனா டெல்லிக்கு ஓடி போவோம். எதுக்கு? உன காரி துப்புறதுக்கா? எங்களை சார்ந்த கேடிகள் ஓடி போவார்கள். அது பார்த்தாலே தெரியுது சார். அதையும் யாரெல்லாம் ஓடி போனாங்க நமக்கு தெரியும். நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு சும்மா அப்படி மேல் பூச்சி பூசி கொண்டிருக்கிறார்களே தவிர யாரெல்லாம் ஓடி போக வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். செந்தூர பொட்டு பட்ட சிங்காரி சிங்காரி, சிலுக்குல காத்துப்பட்டு கிடுகிடுக்குது காஞ்சிப்பட்டு, முந்தான பந்தாடும் பொய்யாரி பொய்யாரி, 18 வயசு காதி வாய் திறந்தா பொய்யதான், பளபளக்குற தக்காளியே பளபளக்குற பப்பாளியே. நேற்று கூட சொல்லி இருக்கிறார், என் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல, இந்த உடம்புல ஓடுற ரத்தம் பூரா நீங்க ஊத்துன ரசமும் போறந்தா ஐயா. 2000 பெண்கள் மிகப்பெரிய மூவண்ண கொடி யாத்திரை பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சொல்வதை திரும்பி திரும்ப சொன்னால்தான் நீங்கள் செய்த குற்றங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சியினர் இதை சொல்லி இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அண்ணன் ஸ்டாலின் கேக்குறாங்க, எதிர்கட்சி தலைவரின் கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. மறைத்த செய்தியை நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் அரைத்த மாவையே அரைக்க வேண்டி இருக்கிறது. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அண்ணன் ஸ்டாலின் பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். டெல்லிக்கு போகும்போதும் பதற்றம், வந்த பின்பும் பதற்றம், போவதற்கு முன்பும் பதற்றம், ஒரே பதற்றம். இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல்கள் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சும்மா சொல்லு. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள், அன்று ஒரு நாள். ஓ தூய தமிழ். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு பிஜேபி கூட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒரு நாள் இந்த கால அன்பு பண்ணி பிடிச்சனால இந்த தொடைய அந்த பக்கம்
அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். உழுகாதப்பா புரட்டிடுவாருங்க. நான் ஒன்றும் என்னால் ஒன்றும் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. கேட்டுக்க. அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நீங்க ஒத்துக்கலன்னா கெழுப்பா கெழுப்பா கெழுப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்க தான் எனக்கு இந்த பக்கம் இவரு காலை தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம், அப்புறம் வேற வழி இல்லாம அப்புறம் நாம நடந்தது சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது இவன் பெரிய பஞ்சாயத்து போர்டு தலைவியா? பிஜேபியோட கூட்டணின்ற ஏற்பாட்டை அண்ணாமலையா, ஆமா அண்ணாமலையோட எல்லாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில பார்த்தா அங்க வெளியில பாரத் மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய்னு கோஷம் அங்க கேக்குது. அண்ணாமலை வந்துட்டாரு. காலையில பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில நடக்குது. எனக்கு தெரியாமே நடக்குது. எனக்கு ஒரே டவுட், வன்னியர்களுக்கே பிடிக்கலனாலும் என்ன மைத்துக்கு என்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறீங்க அதான் தெரியல. ஆனா முருகா காசு கொடுத்தா எங்க வேணாலும் போவா முருகா. இந்த ஆளு அன்புமணி வெக்கப்படுது, தட்டை மாத்தி நம்ம கூட்டணி சேர்ந்துடலாம். இந்த கருமத்தை எல்லாம் பார்க்க மாட்டோம். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அது அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேர்வு அது இது எல்லாம் வரும். இப்படி கூட்டணி கொள்ளி வைக்கிறது. அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தா நாங்க ஒரு 3 இடம், நாங்க குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும். தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல். 6 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிரதமர் மோடி பதவியேற்கும் போது நான் போயிருந்தேன். மணி வந்திருந்தாரு, அன்புமணி வந்திருந்தாரு. அதை முடிச்சுட்டு அவருடைய குவார்டர்ஸ்ல இருந்து சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கிளம்பணும். அப்ப அவர் சொன்னது 6 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னார்னா, இந்த கட்சியை நான் பாத்துக்கிறேன், உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு பதிலும் சொல்லல. விமானத்தில் ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால அவர் உட்கார்ந்தாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராஃப்ட்ல கீழே விழுந்தது. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான். அந்த ஆளை யாருன்னு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மீற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுதியா? அதுல இருந்து சென்னை வர வரைக்கும் அப்புறம் இறங்கி ஒரு வாரத்தை கூட பேசல. என்னுடைய மகிழ்வு வந்து இருந்தது. ஏறி தயலாபுர தோட்டம் வந்துட்டேன். இது 6 வருஷத்துக்கு முன்னால். எனக்கு 14 பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சார். இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து, பசுமை தாயகத்திலிருந்து, முன்னேற்ற சங்கம், 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14 பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவில் என்னன்னா, கடைசியில கட்சியை ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்துல, நீங்க வெளியில மக்களை பாருங்க. இந்த 14 பஞ்சாயத்துக்காரன் இதுதான் சொன்னாங்க, நீங்க மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பாருங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனால் இவரு என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்டை சாத்திட்டு நான் யாரையும் பார்க்க கூடாது, உள்ளவே இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். நான் எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? பொய் பூசாமல் பேசுவார். கரெக்டா சொல்றானே. அதுல ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதுல 108 பேர்ல அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா கூட்டத்துக்கு போவார். எனக்கு பதில் எத்தனை நாளுக்கு? சுமாரா 14ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்க வந்தான். மீதி 100 பேருக்கு இவரே போன் பண்ணி, நேரடியா போன் பண்ணி, போவாதீங்க, என்ன போ, ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார் ஐயா, என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார்னு ஒரு பொய் சொன்னதும்
அவன் நின்ட்டான். 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டான். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எம்ஜிஆர் பாடுவான் இதுல ஒரு பாட்டு. அவர் பாடுவார், என்ன பாடுவார், நான் செத்து பிழைத்த வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் மறுநாள் பழச்சிட்டேன். என்ன பர்ஃபார்மன்ஸ். நான் உயிரோடு இருக்கிறதுக்காக தான் அந்த நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடித்தேன். செத்து பழச்சிட்டேன் போங்கப்பான்னு. இது ஒரு பொய். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவாருன்றது கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? நீங்க சொல்லுங்க, கற்பனை செய்ய முடியுமா? இது உலகம் ஏற்றுக்குமா, கட்சி ஏற்றுக்குமா, மக்கள் ஏற்றுக்குமா? இல்லைன்னு. சரி சரி சரி, அண்ணன் பிர்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. இன்னொரு போய் நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம். அதுல அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேரு? 6 பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. சமூக ஊடகத்துல தவறா போட்டவங்க சில பேரை, சிவபிரகாசம், அப்புறம் இந்த தலைவர் ஜி.கே. மணி, ஐயா என்னையும் இவரு தவறா சில பேர் போட்டானுங்க. போட்டவன்ல ஒருத்தன் வரல, மீதி பேர்லாம் வந்தான். நேற்று 100 பேருக்கு மேல வந்தான். அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆளு வச்சு 6 பேர் வச்சு அடிக்க போறாரு. அப்படிங்குது. உங்களை எல்லோரும் இந்த 32 மாவட்டம், இப்ப 38, 32 மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு அளவலாவி பத்திரிகையாளரோட நண்பர்களோட அளவலாவி வந்த இந்த மாதிரி எங்கேயாவது அடிதடியில் நான் போனதே கிடையாது, வந்ததே கிடையாது. சந்தோஷம். இப்படி 6 பேரை வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு போல. போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மீதி பிடிச்ச முழுக்க கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா, வெட்டி கொண்டு போடுவா. ஆனா 100 பேர் வந்துட்டாங்க, ஒரு ஆள் தவறு. 100 பேர் எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இப்படி பூசாம வந்துடும். நமக்கெல்லாம் யோசிச்சு செய்யும் பொய்ய நமக்கு வராது. நான் போய் பேசுறது கிடையாது. என்கிட்டயே கதை விடாத. அப்புறம் இந்த பொதுக்குழுல இவரை கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவரா அவரை போட்டு, கௌரவ தலைவரா அவரை போட்டு இவரை தலைவராக்கினான். அந்த இது அதுல அதை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன், கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னுடைய மருமகள், நான் மகாபலிபுரத்துல கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவா இருந்து மகாபலிபுரத்துல ஒரு இந்த டான் ஹோட்டல்ல போய் தங்கி இருந்தேன். சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்க ஒன்றும் போகணும். அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சே வந்தது. மாமா என்னம்மாண்ண, மாமா நினச்சி என்னம்மாண்ண. அது வந்தது புதன்கிழமை. அன்னைக்கு என்னை வந்து பார்த்து, மாமா இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது, மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், தலைவரை மாற்றணும். 8 நாளில் சாதாரணமாக ஒரு பியூன் அது ஒரு வேலைக்காரன், அந்த கம்பெனி வேலைக்காரனுக்கு கூட 1 மாதம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீ இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விலகிற ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 8 நாளில் மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமைலேருந்து என்ன பார்க்குறது, அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம்லாம் எல்லாம் பண்ணி, அப்புறம் நான் அவர் தலைவரை வர சொல்லி, ஜி.கே. மணியை வர சொல்லி சொன்னேன். இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணாரு, அவங்க மச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு. அவங்க இவர் சொன்ன, இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது ஜி.கே. மணிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கிரகம் சரியில்லை, அவர் என்ன புதன் சுக்கரனை பார்க்கணும், சுக்கரன் சூரியெல்லாம் பார்த்தாலும் தெரியல, ஏன் யாரும் பார்த்தாலும் தெரியல, உங்களுக்கு கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கள் இப்போ மச்சான் தம்பியும் சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி மாமா ஆச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடிச்சேன். தெரியுது, நீ மூடு. பொங்கல் சமயத்துல குடும்பத்தில் எல்லாரும் மூங்கல் சமாச்சாரத்தை பேசினாங்க. அவர் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏமா போகணும் 2வது மகளை போட்டுதான் நீ சும்மா இருப்பியா, பேசாம தான் இருப்ப, அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னதான். அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சு.
டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். போய் சொல்ல போறேன், போய் சொல்ல போறேன். 2000 பெண்கள் மிகப்பெரிய மூவண்ண கொடி யாத்திரை செந்தூர் வைத்து இங்கே பெண்கள் மிகப்பெரிய ஊர்வலத்தை சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் தம்பி பாஸ்கர் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. இதில் மகளிர் அணி தலைவி உமாரதி போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இதுல அது ஜிலேபி கொண்ட, இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஏமா இந்த கொண்டைய கொஞ்சம் மேல தூக்கு. அம்மா, நான் குறிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கேயெல்லாம் ஒரு சகோதரனாக நமது பாரத பிரதமர் அவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நேற்று கூட சொல்லி இருக்கிறார், என் உடம்பில் ஓடுவது ரத்தம் அல்ல, இந்த உடம்புல ஓடுற ரத்தம் பூரா நீங்க ஊத்துன ரசமும் போறந்தாயா. இந்த உடம்புக்குள்ள பின்னி பிணைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க நரம்பு பூரா நீங்க போட்ட நூடல்ஸியா. என் உடம்பில் ஓடுவது செந்தூரம். என் சகோதரிகள் நெத்தில் வைக்கும் செந்தூரத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன். பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. ஒரு நீங்கள் குண்டை நீங்கள் எங்களுக்கு வீசினீர்கள் என்றால் நாங்கள் பீரங்கியை வைத்து உங்களை எதிர்கொள்வோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். வந்துட்டாலும் அதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லும் ஒரு யாத்திரையாகவும் நமது ராணுவத்திற்கு நன்றி சொல்லும் யாத்திரையாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எதிர்கட்சிகள் கூட இன்றைக்கு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் எவ்வளவு பரந்த மனப்பான்மை உள்ளவர் என்றால் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட தலைமை தாங்க செய்து அவர் இன்று வெளிநாடுகளுக்கு சென்று ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு சென்று நமது நாட்டின் நிலையை உணர்த்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை உடனே பாகிஸ்தானும் நானும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் மக்களுக்கு நன்றாக தெரியும். குறும்பு குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. ஜெய்சங்கர் அவர்களின் திறமைக்கு எதிராக ராகுல் காந்தி பேசுவது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான், அவனை நம்பாத. போர் வழிமுறைகளின் வழிதான் அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு நாட்டில் அது முதல்ல சொல்லல, ஒரு நாட்டில் தீவிரவாத முகாம்களை மட்டுமே அழிக்க போகிறோம் என்பதை மற்றவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை ஒரு நாட்டிற்கு தெரிவிப்பது போர் வழிமுறை, போர் விதிமுறை. ஒன்னும் கவலைப்படாத, நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தப்பு தான். அந்த ஆளை யாருன்னு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மேற சூரியனாயா? எதையோ திங்கிற பண்ணியா? பொதி சுமக்கிற கழுதியா? அதைத்தான் ஜெய்சங்கர் அவர்கள் பின்பற்றி இருக்கிறாரே தவிர ஏதோ உளவு சொல்வதை போல அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்ல போனா காங்கிரசுக்கு ஆதரவான யூடியூபர்கள் தான் உளவு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடி பாவி மகளே. முதலில் ராகுல் காந்தி நம்ம நாட்டை பற்றி வெளிநாட்டுக்கு சென்று தவறான கருத்துக்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் காங்கிரஸ் தலைவர்கள் அவருக்கு வலியுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா தம்பி, விஜயோட அறிக்கை நான் பார்த்தேன். அவரோட அறிக்கையை நான் பார்த்தேன். கேப்புல பூந்து கடாவை வெட்டுறான் கொய்யால சினேக்கு. தீயினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மக்களுக்கு உதவி செய்வதை தடுத்திருக்கிறது காவல்துறை. அவர் அழகாக சொல்லி கேள்வி வலிமையாக கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறார் என்றால், தமிழகத்தில் நடப்பது மக்கள் ஆட்சியா இல்லை என்றால் பாசிச ஆட்சியா? இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். அது கிறுக்கி சிறுக்கி கிறுக்கி சிறுக்கி. இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி தண்ணியா குடி. நாங்க மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்க போனது போது கூட எங்களை கையெழுத்து வாங்க விடாமல் 3 மணி நேரம் வெயிலில் நிக்க வைத்தார்கள்.
நாங்கள் அடிபணியாமல் கையெழுத்து வாங்கிவிட்டு தான் பின்பு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தோம். சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து பாஜகவினர் கையெழுத்து வாங்கியுள்ளனர். சென்னை அடுத்த காரப்பாக்கத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பள்ளிக்கு அருகே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. அப்போது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்களை அழைத்து பாஜகவினர் கையெழுத்து பெற்றனர். மாணவர்கள் ஒவ்வொருவரையும் வலுக்கட்டாயமாக எழுத்து கையெழுத்து போட சொன்னதை காண முடிந்தது. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பயம் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன போராட்டம் அறிவித்தாலும் உடனே அதற்கு அனுமதி மறுக்கிறார்கள். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இது கண்டிக்கத்தக்கது. அவர்கள் இன்று ஒரு பதற்றத்தில் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் எதை செய்தாலும் அவர்கள் இன்று பயப்படுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. தங்களை பற்றிய மோசமான ஒரு ஆட்சியை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தி விடுவார்கள் எதிர்க்கட்சியினர் என்று பயப்படுகிறார்கள். என்ன போக்கு போக்கு எதிர்க்கட்சியார் என்ன நினைப்பா? அண்ணன் ஸ்டாலின் பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். டெல்லிக்கு போகும்போதும் பதற்றம், வந்த பின்பும் பதற்றம், போவதற்கு முன்பும் பதற்றம், ஒரே பதற்றம். இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல்கள் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. டாஸ்மாக் முறைகேடை பற்றி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால், பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால், முறைகேடில் ஈடுபட்டவர்களை என்ன செய்வது? ஏதோ டெல்லி உச்ச நீதிமன்றம் விடுமுறைக்காக இடைக்கால தடையை கொடுத்தது, ஏதோ டாஸ்மாக்ல இருந்து இங்க ஊழலே இல்லாம வெளிவந்ததை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். சீனியர் ஜட்ஜி கேக்குறாரு, அப்ப உங்ககிட்ட பிரெடிகேட் ஆஃபென்ஸுக்கான எவிடன்ஸும் இல்ல, எஃப்ஐஆர் போடப்பட்டது, குற்றம் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்தை குற்றம் சொல்லிட்டு உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டு எங்க செலவு பண்ணிருக்குங்கிற ஆதாரம் ஈடிட்ட இருக்கணும். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க. அப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? நீங்க சொன்ன மாதிரி பிரெடிகேட் ஆஃபென்ஸ் என்னன்னு ஜட்ஜி கேக்குறாரு. பிரெடிகேட் ஆஃபென்ஸுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டப்ப எஃப்ஐஆர் காட்டுறீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தனிநபர் செய்த ஊழலுக்காக, அதாவது லஞ்சம் வாங்கின குற்றத்துக்கான எஃப்ஐஆர் தான் பிரெடிகேட் எவிடன்ஸ் நீங்க காட்டுறீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட பிரெடிகேட் ஆஃபென்ஸுக்கான எவிடன்ஸ் எஃப்ஐஆர் திமுக ஆட்சி காலத்தில் 1000 கோடி ஊழல்னு வாய்க்கிளிய வக்கன பேசினாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. நீதிபதி ஒரு வார்த்தை சொல்றார், மனிதத்தன்மையற்ற செயலோடு ஈடி செயல்படுகிறது. வானலாவு அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. நீதிமன்றத்திலையும் அதைத்தான் பேசினாங்க. இன்னைக்கு ராஜு பேசுறப்ப நீங்க ஜட்ஜி ஏன் கடுப்பானார்னா, ஒண்ணு இப்ப இருக்க சினாரியோவோ பேசு, இல்ல எஃப்ஐஆர் பேஸ்ல பேசு. எவிடன்ஸும் டாக்குமெண்ட்டும் தான் ஈடிக்கு வரணுமே தவிர நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு இப்ப டிரான்ஸ்ஃபருக்கு இப்ப போஸ்டிங்க்கு அப்படிங்கிறது உங்க எவிடன்ஸ் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் முடிச்சாரு. நயினார் நாகேந்திரன் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாருன்னு ஒரு 4 கோடி ட்ரெயின்ல புடிச்சீங்க. ஆர்கே சுரேஷ்னு பிஜேபி நிர்வாகி ஒருத்தர் வந்து ஃப்ராட் பண்ணிட்டு போனாருன்னு கேஸ் போட்டீங்கல்ல, அதெல்லாம் என்ன சார் பண்ணலாம்? அது என்ன பண்ணலாம்? இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. அஜித் பவார் சுவந்த அதிகாரி சொன்னாரு, நான் இப்ப வந்து மம்தா கிட்ட இருந்து பாஜகவுக்கு வந்துட்டேன், கதவை திறந்து வச்சுக்கிட்டு தூங்குறேன், கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறேன், ஏன்னா நான் பாஜகல சேர்ந்துட்டா ஈடி வராதுன்னாரு. அதுதான் ஈடியோட லட்சணம். யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. டாஸ்மாகில் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லிவிட்டது. ஸ்டாலின், அண்ணன் ஸ்டாலின் கேக்குறாங்க, எதிர்க்கட்சி தலைவரின் கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. மறைத்த செய்தியை நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் அரைத்த மாவையே அரைக்க வேண்டி இருக்கிறது. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி சொல்வதை திரும்பி திரும்ப சொன்னால்தான்
நீங்க செய்த குற்றங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சியினர் இதை சொல்லி அவளை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆயிருதா. ஆக நான் ஈடிக்கு பயப்படல, மோடிக்கு பயப்படல, ஆனா எல்லாரையும் ஓடி போக வைப்போம் என்பதை தமிழகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ரொம்ப கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசை எதிர்த்து கொண்டிருந்தோம். மத்திய அரசை எதிர்த்து கொண்டு நாங்க மத்திய அரசு காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு சொல்லல. மத்திய அரசை இனிமேல் எதிர்க்க முடியாத, எதிர்க்க திராணி உங்களிடம் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள். அந்த குடிமையை வாயால எப்படின்னு சொல்லுவேன். சீனியர் ஜட்ஜ் கேக்குறாரு, அப்ப உங்ககிட்ட பிரெடிகேட் அஃபென்ஸுக்கான எவிடன்ஸும் இல்ல. எஃப்ஐஆர் போடப்பட்டது, குற்றம் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்துல. திமுக ஆட்சி காலத்தை குற்றம் சொல்லிட்டு உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டு எங்க செலவு பண்ணிருக்குங்கிற ஆதாரம் ஈடிட்ட இருக்கணும். நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க அப்படின்னு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? நீங்க சொன்ன மாதிரி பிரெடிகேட் அஃபென்ஸ் என்னன்னு ஜட்ஜி கேக்குறாரு. பிரெடிகேட் அஃபென்ஸுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டப்ப எஃப்ஐஆர் காட்டுறீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தனிநபர் செய்த ஊழலுக்காக, அதாவது லஞ்சம் வாங்கின குற்றத்துக்கான எஃப்ஐஆர் தான் பிரெடிகேட் எவிடன்ஸ் நீங்க காட்டுறீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட பிரெடிகேட் அஃபென்ஸுக்கான எவிடன்ஸ் எஃப்ஐஆர் திமுக ஆட்சி காலத்துல 1000 கோடி ஊழல்னு வாய்க்கிளிய வக்கன பேசினாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. நீதிபதி ஒரு வார்த்தை சொல்றார், மனிதத்தன்மையற்ற செயலோடு ஈடி செயல்படுகிறது. வானலாவு அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போக்கு அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்சாரதி. நீதிமன்றத்திலையும் அதைத்தான் பேசினாங்க. இன்னைக்கு ராஜு பேசுறப்ப நீங்க ஜட்ஜி ஏன் கடுப்பானார்னா, ஒண்ணு இப்ப இருக்க சினாரியோவோ பேசு, இல்ல எஃப்ஐஆர் பேஸ்ல பேசு. எவிடன்ஸும் டாக்குமெண்ட்டும் தான் ஈடிக்கு வரணுமே தவிர நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு இப்ப டிரான்ஸ்ஃபருக்கு, இப்ப போஸ்டிங்க்கு அப்படிங்கிறது உங்க எவிடன்ஸ் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் முடிச்சாரு. நயினார் நாகேந்திரன் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாருன்னு ஒரு 4 கோடி ட்ரெயின்ல பிடிச்சிங்க. ஆர்கே சுரேஷ்னு பிஜேபி நிர்வாகி ஒருத்தர் ஃப்ராட் பண்ணிட்டு போனார்னு கேஸ் போட்டீங்கல்ல, அதெல்லாம் என்ன சார் பண்ணலாம்? அதை என்ன பண்ணலாம்? இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அஜித் பவார் சுவந்ததிகாரி சொன்னாரு, நான் இப்ப மம்தா கிட்ட இருந்து பாஜகவுக்கு வந்துட்டேன், கதவை திறந்து வச்சுக்கிட்டு தூங்குறேன், ஏன்னா நான் பாஜக சேர்ந்துட்டா ஈடி வராதுன்னாரு. அதுதான் ஈடியோட லட்சணம். யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. இது ஒரு வாழ்க்கை முறை இருந்தது. மாடு நம்மோடு இருந்தது. அது நம்மள வாழ்க்கையில ஒன்றி போனவன் நம்ம உறவு. இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு. குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேர் இருக்கு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இங்கே கல் மது, அவங்க சொல்றபடி கல் மது சரி ஏற்போம். உங்க டாஸ்மார்க்ல விக்கிற பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் எல்லாம் அதுக்கு பேர் என்ன? அது புனித நீரா, கோயில்ல கொடுக்கிற தீர்த்தமானா அதுக்கு பதில் இல்ல. அதாவது கழுதை மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். கல் உணவின் ஒரு பகுதி அன்று யதார்த்தத்தில் இருக்கிற உணவு முறையில் இருக்க பழக்கங்களே வரும். ஒரு மனிதன் உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான். நீங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்டே இருக்கும்போது உணவை மட்டும்தான் எனக்கு போதும் என்று சொல்வான். அது மாதிரி நீங்க சாராயம் அல்லது ரம்மு, ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீங்க குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான். மயங்கி மட்டையாகி கீழே விழுகிற வர குடிச்சிட்டு தான் இருப்பான். இத்தனை நாளா மூடி கடந்த அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். ஆனா கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு. எங்க ஊர்ல செம்பப்ப அளவு, இப்ப இங்கே லிட்டர் போத்தல். 2 போத்தலை குடி போதும் ஒருக்கா சொல்லு. ஆனா கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு. எங்க ஊர்ல செம்பப்ப அளவு, இப்ப இங்கே லிட்டர் போத்தல். 2 போத்தலை குடி போதும். நீ உலகத்திலேயே கல்ல குடிக்கிற மட்டும்தான் போதும். அந்த ஆள் என்ன சொன்ன? கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு. 2 போத்தலை குடி போதும். ஏன் என்ன சொன்ன? கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா இளையாங்குள்ள சாலையில வடை போடுவோம், மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம். நான் எங்க அண்ணனும் போனோன்னா ஒரு தம்பி கல் இறங்குவான். இங்க பாருங்க, இந்த பனையில இறங்க 2 பேரும்
இங்க உட்கார்ந்து அவன் இறக்கி எங்களை வச்சுட்டு போவான். அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்போம். அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான். அதை குடிச்சிட்டு அடுத்த பனைகிட்ட போய் நிற்பான். 13 பனை கல்லை 2 பேரும் குடிச்சான். அவன் அருவாப்பட்டியை கல் வீசிட்டு குடுவேறி வச்சுட்டு காலில் வந்துட்டான். இதுல எதுல உண்மை? பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு அடிக்கூடாது. சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவியா? ஒரு மாதமா எனக்கு வந்து பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. சாவு சாவுல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவுல செத்த பையில நீ நலமா இருந்தா. ஒரு மாநாட்டை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நாம் ஏன் அடுத்த ஆட்சிக்கு வர முடியாதா, திட்டமிட்டு வர முடியாதா என்ன? என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். பெத்த அப்பனே சொல்லிட்டான், டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. ஒப்பன் தான் சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு, அப்புறம் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க? போடா. டேய், ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கால, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே, சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டு, அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்பட முதல்ல. ஒரு மாநாட்டை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நாம் ஏன் அடுத்த ஆட்சிக்கு வர முடியாதா, திட்டமிட்டு வர முடியாதா என்ன? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. என்னைய பார்த்தா பாவமா இல்லையா? சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. ஊருக்கு போய் சேரு. உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள், அந்த மாதிரி ரொம்ப அழகான டைட்டில். சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. இந்தியாலேயே பரம்பரையா பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். ஓ, நீங்க வந்து ஜெயலலிதாவுக்கு சொம்படிச்சீங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா கை கட்டினீங்க, அதுக்கப்புறம் திமுக சொம்படிச்சீங்க, மோடியை போய் பாத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து திமுக ஓட்டு கேட்டீங்க, அப்புறம் சீமான்ட்ட போய் சொம்படிச்சு சீமான வந்து கூட்டணி சேர்த்துச்சீங்க, அப்புறம் திருமாவளவன் வந்து கெஞ்சி கூட்டணி வான்னு கூப்பிட்டீங்க, அப்புறம் உங்களை மதிக்கல வரல, அப்புறம் காங்கிரஸ் கூப்பிட்டீங்க மதிக்கல வரல, அப்புறம் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அப்படியே போய் குனிஞ்சிரும் நம்ம கூட்டணி சேர்ந்து நினைச்சீங்க, அது நடக்கல. இப்போ வந்து நீங்க தனியா நிக்கிறதா எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. உன்னை பெத்தாலும் இல்ல யானை கத்திட்டடா, நான் கேட்க மாட்டாங்க அறிவு உன. நான் உங்கள் வீட்டு அடிமை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை அது மோடி காட்டும் பாதை. திட்டம் மானம் சூடு சுரலை எதுவும் எனக்கு இல்லை. அலைந்து மூன்று காலை மாறும் செயலே எங்கள் சேவை. எங்கள் ராஜாவானால் இலையே தாமரையாகும். மோடி எங்கள் ராஜாவானால் இலையே தாமரையாகும். மோடி இருக்கும் விதமே இறக்கும் என்றும் கோயிலாகும். நான் உங்கள் வீட்டு அடிமை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை அது மோடி காட்டும் பாதை. குறிப்பா தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்கக்கூடிய முயற்சி இது அப்படின்னு சொல்லி கண்டன குரல்கள் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்குது. இந்த கீழடி ஆய்வறிக்கை என்ன சொல்லுது, அதை ஏன் மாத்த சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் இந்த நேரத்தில் நம்ம எழுந்திருக்குது. இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனோட அறிக்கையை திருப்பி அனுப்புனதுக்கு என்ன காரணம், என்ன திருத்தத்தை கேட்கறாங்க? என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. அவங்க வந்து என்ன திருத்தத்தை கேட்குறாங்க அப்படின்றது வந்து இனிமேலாம் தெரியும். அவங்க வந்து இந்த அறிக்கையினுடைய சான்றாதாரத்தை இன்னும் வலிமைப்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கதா தெரியுது. அது எந்த நேரத்தில் கேட்டுக்கிறாங்க அப்படின்றதா ரொம்ப முக்கியமானது. அதாவது வந்து இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி நிரலை நம்ம பார்க்கணும். குறிப்பாக 2014-15ஆம் ஆண்டு கீழடியினுடைய அகழாய்வை வந்து ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை அகழாய்வு பிரிவு மேற்கொண்டது. அந்த அகழாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவங்க வந்து இந்த அகழாய்வை மேற்கொண்டு அந்த அகழாய்விலே கிடைக்கப்பெற்ற உண்மை என்பது ஒன்றிய அரசினுடைய அரசியலுக்கு ஓப்பானதாக ஏற்பானதாக இல்லை என்பதால் உடனடியாக அந்த அகழாய்வை கைவிடும்படி அவர்கள் வந்து கோரினார்கள். அதற்கு எதிராக நாமெல்லாம் ஒரு பெரிய குரல் கொடுத்ததுனால
தான் சரின்னு சொல்லிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணனை மற்றும் அசாமுக்கு இடமாற்றம் செய்துவிட்டு ஸ்ரீராம் என்று ஒருவரை வந்து அகழாய்வு அதிகாரியாக நியமித்தார்கள். அவர் வெறும் 8 குழிகளை மட்டும் தோண்டிவிட்டு இங்கே வந்து போதுமான சான்றாதாரங்கள் கிடைக்காததால் நாங்கள் அகழாய்வை கைவிடுகிறோம் என்று அறிக்கையை கொடுத்துவிட்டு அகழாய்வை கைவிட்டுவிட்டு ஒன்றிய தொல்லியல் துறை வெளியேறிவிட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு வரை 10 ஆண்டுகள் வந்து தமிழக அரசு அகழாய்வை மேற்கொள்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான தடயங்களும் சான்றுகளும் கிடைக்கிறது. அப்படின்னா வந்து ஒன்றிய அரசுடைய தொல்லியல் துறை வேண்டுமென்றே அப்படி ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பது நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகிறது என்பது முதல் விஷயம். இது ஒன்றும் பல்கலைக்கழக ஆய்வு அல்ல, வேற ஒருவர் பார்வையிட்டு அதெல்லாம் வந்து திருத்துவதற்கு. அகழாய்வுத்துறை தன்னுடைய துறையின் சார்பாக ஆய்வு மேற்கொண்டு கொடுக்கப்பட்ட அறிக்கையை வெளியிடவில்லை. எனவே நாங்கள் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினோம். நானே ஒன்றிய அமைச்சர் அவரை நேரில் பார்த்து கேட்டேன், எப்பொழுதுதான் வெளியிடுவீர்கள் என்று. நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது, கீழடி அகழாய்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் என்று. தொல்லியல் துறை வந்து இன்னொரு 9 மாத காலத்தில் நாங்கள் வெளியிடுவோம் என்று சொன்னார்கள். சொல்லி பல மாதம் ஆயிடுச்சு. இறுதியாக வந்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் எல்லாம் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் வந்து விரைவில் வந்து ஆய்வு முடிவுகளை வெளியிடுவோம் என்று உறுதி கொடுத்தார். அவர் உறுதி கொடுத்த பின்னாலும் ஏறக்குறைய இப்பொழுது 1 வருடமாக போகிறது. இப்பொழுது வரை அகழாய்வினுடைய முடிவுகள் வெளியிடப்படவில்லை. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. போதுமான ஆதாரங்கள் இன்னும் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் இதுல வந்து கூடுதலான தகவலை சேர்த்து கொடுங்க அப்படிங்கிறது வந்து நிஜமாவே அதுல அந்த தகவல்கள் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, இல்ல இதுல வேற ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படி எடுத்துக்கணுமா? ஒன்றிய அரசின் சார்பில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு, அதனுடைய ஆய்வின் முடிவுக்கு எதிராக 8 ஆண்டுகள் ஒன்றிய அரசு இடைவிடாது போராடுது. அந்த ஆய்வுக்கு வந்து தொல்லியல் துறை ஒன்றிய அரசு செய்திருக்கிற செலவு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி தாங்க. வெறும் 1.5 கோடிக்கு செலவு செய்து நடத்திய ஆய்வுக்கு எதிராக 8 ஆண்டுகள் இடைவிடாமல் பல கோடி ரூபாய் செலவழித்து ஒன்றிய அரசு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஆய்வின் முடிவை வெளிவரக்கூடாது என்று. ஏனென்றால் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். கீழடியினுடைய உண்மை என்பது பாஜகவினுடைய இந்துத்துவா கோட்பாடு சொல்லுகிற அவருடைய அரசியல் நேரேஷனுக்கு, அவருடைய அரசியல் வழியாக அவர்கள் இந்தியாவுடைய பண்பாடு என்பது வேத பண்பாடு தான், இங்கே இருந்தது வேத நாகரீகம் தான் என்ற கருத்துக்கு நேர் எதிரானது கீழடியினுடைய கருத்து. வேத காலத்திற்கு முன்பே இங்கு ஒரு செழித்த நாகரீகம், செழிப்புற்ற நாகரீகம் இருந்தது, தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் வையக்கரையில் இருந்தது என்ற வரலாற்று உண்மையை ஏற்க மறுப்பதனுடைய விளைவாகத்தான் இவ்வளவையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கையை கலட்டிடுவான் போல் இருக்கு. நான் புரட்சிகரதாசன் கேட்கணும். வெங்கடேசர் வந்து நியாயமான பல கேள்விகளை முன்வச்சாரு. இது வந்து நீங்க வேத நாகரிகத்தை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது தான் இவங்க வெங்கடேசன் உட்பட ஆய்வாளர்கள் எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இப்போ இதுல திருத்தம் கேட்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்துச்சு புரட்சிகரதாசன்? அதாவது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களுடைய கருத்து எப்படி மத்திய அரசினுடைய கருத்தை இந்துத்துவா கருத்தாக, சனாதன கருத்தாக, வர்ணாசிரம கருத்தாக பார்க்கிறார்களோ அதை போலவே மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவருடைய கருத்தை நான் ஒரு இடதுசாரி கருத்தாக, இந்திய கருத்துகளுக்கு எதிரான கருத்தாக, இந்திய சனாதனத்திற்கு எதிரான கருத்தாக, இந்திய பண்பாட்டுக்கு, கலாச்சாரத்திற்கு, வரலாற்றுக்கு எதிரான கருத்தாக, மேலை நாட்டு சிந்தனையுடைய அதாவது வாந்தியாக நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய செங்கோலை பொறுத்து ஒரு தமிழனாக பெருமைப்படாமல் அல்லது திராவிடனாக பெருமைப்படாமல் கீழடியில ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்தாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன். இப்போ அதை வந்து நீங்க வந்து அதை திருத்தம் சொல்லி கேட்கறதுக்கான காரணம் என்ன? அதுக்கு வாங்க. மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் 982 பக்க அறிக்கை கொடுத்திருக்கார். 982 பக்க அறிக்கையும் அவங்க வரிக்கு வரி வாசித்து உத்து நோக்கி கூடுதல் ஆதாரத்தை சமர்ப்பிக்க கேட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கங்க. அடிஷனலா ஆத்தென்டிகேட்டட், இன்னும் பர்டிகுலரா சொல்றேன், அவருடைய பொருட்கள்ல, தொல்பொருட்கள்ல 16 முதல் 20 வரை இருக்கக்கூடிய தொல்பொருட்களில் அதனுடைய கார்பன் டேட்டா முறையில அல்லது இன்னொன்னு சொல்லுவாங்க அந்த கதிரியக்க முறையில, அந்த முறையில இப்படி அதனுடைய வயதை வந்து நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இந்த கால நிர்ணயம் பொறுத்து கூடுதல் உறுதியான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. சார் இதை எப்படி பாக்குறீங்க புரட்சிகரதாசனோட கருத்தை? இந்த கருத்தை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், அவருக்கு வந்து இந்தியாவுடைய வரலாறு இந்திய வரலாறுன்னு பேசுகிறார். அடிப்படையில் இந்திய வரலாறுன்னு ஒன்று கிடையாது. இந்தியா என்பது பல்வேறு பண்பாடுகளை கொண்ட, வெவ்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் தென்னிந்திய பகுதி என்பது தனித்த தேசிய இனத்தையும் வரலாற்றையும் கொண்டது. ஆகையினால் இந்த வரலாறு பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இந்திய வரலாறு என்ற சொற்றொடர் ஒரு மாயையானது, பொய்யானது. மாறாக தென்னிந்திய வரலாறு என்ன, வட இந்திய வரலாறு என்ன என்றுதான் விரித்து பேச வேண்டும். அது தொல்பொருள் ஆய்வுகளின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? இப்பொழுது நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த அறிக்கையை ஜனவரி மாதம் 23 கொடுத்த அறிக்கையை ஏறக்குறைய ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் படித்திருக்கிறார்கள், ரொம்ப தீவிரமாக படித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு நெருக்கடியை நம்முடைய நண்பர் வெங்கடேசன் சொன்னதை போல உருவானதின் அடிப்படையில் ஏதோ ஒரு திருப்பி கொடுக்கிற ஒரு வழக்கமான அரசியல் செயல்பாட்டில் தான் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்க. அவர்கள் சொல்லுகிற அந்த என்னன்னு சொல்றாங்க, மோர் அக்யூரேட், அப்புறம் காங்கிரீட் ஜஸ்டிஃபிகேஷன், இப்படியான வார்த்தைகள் எல்லாம் ஒரு சொல் விளையாட்டுகள். என்ன மோர் அக்யூரேட், என்ன மோர் ஜஸ்டிஃபிகேஷன், 1 2 3 4ன்னு
அதில் எழுதி கொடுக்கணும். வெறுமனே இந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப வாடுறானே. இந்த கீழடி அகழ்வாய்வு அப்படின்னு சொன்னா அது ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு நகர பண்பாட்டை கொண்ட அகழ்வாய்வு என்று கண்டுபிடித்திருக்கிறாங்க. இந்த நகர பண்பாடு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய அந்த செங்கல், அது பல்வேறு தரவுகள், இதை வைத்துக்கொண்டு இதுவரை இந்திய அகழ்வாய்வு முறையில் தென்னிந்திய பகுதியில் நகர பண்பாடுக்கான தரவுகள் மிக அதிகமாக கிடைக்கவில்லை என்ற ஒரு கோட்பாடு இருந்தது. இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய இந்த கீழடி ஆய்வு அந்த தென்னிந்தியாவில் மிகச்சிறந்த நகர நாகரிகம் இருந்தது என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு நம்முடைய சிந்து சமவெளியில் மொஹஞ்சதாரோ ஹரப்பா பின்புலத்தில் கிடைத்த அளவிற்கான ஒரு நகர நாகரிகத்தை கொண்ட பகுதியாக தென்னிந்திய பகுதி, வைகை பகுதி, மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி, நம்முடைய செவ்விலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் இலக்கியங்களில் பேசக்கூடிய செய்திகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை அந்த அமர்நாத்தினுடைய அந்த ஆய்வு உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதை இந்திய தொல்லியல் துறையினர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ண. உங்களுடைய அகழ்வாய்வுகள் எல்லாம் வெறுமனே இந்த தொல் பழங்காலம் குறித்த, அதாவது இந்த முதுமக்கள் தாழி அல்லது இப்படியான தன்மைகளை கொண்டதுதானே ஒழிய ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த செட்டில்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நகர நாகரிகம் உங்கள் பகுதியில் இல்லை என்று இதுவரை பேசிக் கொண்டிருந்ததை கீழடி தலகுப்பார மாற்றுகிறது. இதே விஷயங்கள் ஆதிச்சநல்லூரிலும் கிடைத்தது. அந்த ஆதிச்சநல்லூரில் கிடைத்து அகழ்வாய்வு செய்த அந்த சத்தியமூர்த்தியினுடைய அறிக்கையை எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு, 2005 அதை செஞ்சாங்க. இன்னைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அந்த அறிக்கையையும் இந்த இந்திய தொல்லியல் துறை இதுவரை வெளியிடவில்லை. ஏன் வெளியிடவில்லை? இந்த வரலாற்று பின்புலத்தில் இந்த வரலாற்று உண்மையை மறைப்பதற்காகத்தான், அது நிலைவேறு பெற்றுவிடும் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கையை அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். ஒன்று, உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. இரண்டாவது, கீழடி அகழ்வாய்வில் ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அதில் கிடைத்திருக்கக்கூடிய 20,000 தரவுகள் என்று சொல்கிறார்கள். அதில் அமர்நாத் காலங்களில் ஒரு 5000க்கும் மேற்பட்ட தரவுகளை வைத்து முறையான தொல்லியல் ஆய்வுகள், இவர்கள் சொல்கிற இந்த கார்பன் டேட்டிங், இந்த விஷயங்களில் எல்லாவற்றையும் வைத்து செய்கிற பொழுது ஒரு உண்மையை கண்டுபிடித்தார்கள். அந்த உண்மை என்னவென்று சொன்னால், இந்த தென்னிந்திய செவ்வியல் மரபு சார்ந்த மரபு என்பது இயற்கை வழிபாட்டை முதன்மைப்படுத்திய மரபு. இந்த மரபில் கடவுள் என்று புராண பின்புலத்தில் வடநாட்டில் பேசப்படுகிற செய்திகள் இல்லாத மரபு. இங்கு புராணிய மரபு சார்ந்த சடங்குகள் என்பவை இல்லை. இதில் கிடைத்த அகழ்வாய்வில் ஒரே ஒரு தரவு கூட இந்த இவர்கள் பேசுகிற இந்த கடவுள், இவர்கள் பேசுகிற வேதகால மரபு, இவர்கள் பேசுகிற ராமாயணம், மகாபாரதம் வீட்டில் பேசுகிற செய்திகள், இப்படியான எந்த தரவுகளும் இல்லாத ஒரு தனித்த தென்னிந்திய, அதாவது நம்முடைய சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்விலக்கிய மரபுகளிலே பேசப்படுகிற இயற்கையை வழிபடுகிற ஒரு மரபுசான் தென்னிந்திய வாழ்க்கை மரபு என்பதை கீழடி நமக்கு சொல்கிறது. இதை இந்த வட இந்திய தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை என்று சொல்வதை விட அவர் வட இந்திய தொல்லியல் துறை என்று சொல்லலாம், அந்த துறை ஒத்துக்கொள்ளாது. ஏனென்று சொன்னால், அவருடைய தொல்லியல் ஆய்வுகளில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஜடாயு பறந்து போன பொழுது எந்த இடத்தில் அந்த ரெக்கையை வெட்டினார்கள், அந்த ரெக்கை எங்கே விழுந்தது, அது இன்னும் இருக்கிறதா என்று தொல்லியலில் ஆய்வு செய்கிறார்கள். அதே போல ராமன் கடலில் கட்டிய அந்த பாலம் எங்கே இருக்கிறது என்பதை தேடுகிறார்கள். சீதை எந்த இடத்தில் நடந்து போனால் என்பதை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். வட இந்திய தொல்லியல் துறை முழுக்க 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 ஒரு புராணிய, எந்த அறிவியல் பூர்வமான மரபுகள் இல்லாமல் ஆய்வு செய்து கொண்டிருப்பதற்கு நேர் எதிரான மரபை கொண்டது தென்னிந்திய தமிழக தொல்லியல் துறை. மனித வாழ்க்கையினுடைய பல்வேறு அந்த பரிணாம வளர்ச்சி கட்டங்களை அடிப்படையாக கொண்டது. இதையும் இந்திய தொல்லியல் துறை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம். இது கூட தெரியாத முட்டாள் இல்லடா நாடு. எனக்கும் தெரியும்டா. ஏற்கனவே கொடுமடலையும் குறுந்தலையும் திரு ராஜன் அவர்கள் செய்த அந்த அகழ்வாய்வுகளுடைய ஆதாரங்கள் அதை உடைச்சிருச்சு. ஆதிச்சநல்லூர்ல செய்த ஆதாரங்களை அவங்க வெளியிடாம வச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிமு 1000க்கு போச்சு. அந்த இதையும் அவங்க வெளியிடாம அதே மாதிரி முடக்கினார்கள். அதுக்கு பிறகு கீழடியில் செய்த இந்த ஆய்வுகள் இன்னும் தெளிவாக அங்க இருக்கிற அந்த காலம், அந்த எழுத்தின் காலத்தை 6ஆம் நூற்றாண்டு கொண்டு போகுது. அது மட்டுமல்ல, அந்த நகர நாகரிகம் இங்கே இருந்தது என்பதையும் இன்றைக்கு ஆதாரபூர்வமாக மெய்ப்பிக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழர்களுடைய இந்த ஆதாரபூர்வமான வரலாறு என்பது இன்னைக்கு இந்தியா என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டில் வேறு எந்த பகுதியில் வாழ்கிற மக்களுடைய பண்பாட்டை விடவும் தொன்மை வாய்ந்ததாக இது மாறுது. இன்னைக்கு ஒன்றிய அரசு இப்போ இது மட்டுமல்ல, சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி பேசும்போது கூட அங்கே சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று ஒன்றிய நிதியமைச்சர் தொடர்பான ஆய்வுக்காக ஒதுக்கும் போது நிதிநிலை அறிக்கை படிக்கும் போது நிதியமைச்சர் என்ன சொன்னார், சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று அந்த நிதிநிலை அறிக்கையை படித்தார். இது மாதிரியான ஒரு தொடர்ச்சியான கற்பிதங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். சரஸ்வதி நாகரிகம் அதுபோல இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே அகத்தியரை வச்சுக்கிட்டு இங்க அகத்தியர் தான் தமிழை சொல்லி கொடுத்தார். அங்கிருந்து வட இந்தியாவில் வந்தார். அவர் சிவரால் அனுப்பப்பட்டார், சிவபெருமான் அனுப்பப்பட்டார் என்ற ஒரு கட்டுக்கதையை திரும்பவும் தமிழ் இப்ப தமிழுடைய தொன்மையை அவர்களால் மறுக்க முடியாது என்ற நிலைமை இருக்கும்போது அதுக்கும் தமிழை சொல்லிக் கொடுத்தது, தமிழுக்கு இலக்கணம் வகுத்தது அகத்தியர் இருக்கிறவர். அவர் இங்கே வட இந்தியாவில் தான் அனுப்பப்பட்டார். பூமி தரவிட பொருளை பார்த்தது, கொடைச்சாயை பார்த்தது, அதை சமப்படுத்துவதற்காக அவர் இங்கே வந்தார், புதிய முறையில் போயிருந்தார். அவர் தான் தொல்காப்பியருக்கு முன்பே இலக்கணத்தை உருவாக்கியவர் என்று பல கட்டுக்கதைகள், அது தொடர்பான தொடர்ச்சியான கட்டுரைகளை இங்க தமிழ் நாளேடுகளிலேயே பப்ளிஷ் பண்ணாங்க. நோ ப்ராப்ளம். அவங்க என்ன சொல்றாங்க,
சில பகுதியான தரவுகள் அரசியல் சூழலை விட அறிவியல் தரத்திற்கேற்ப இல்லை எனவும் கூறப்படுகிறது. ஒண்ணு, ஆதாரபூர்வம் மற்றும் கோட்பாடு விளக்கம் குறைவா இருக்கிறது. 2 பாயிண்ட். அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களின் கால கணிப்புகள், பின்புற விளக்கங்கள் போன்றவை மேம்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதே ASI இன் கோரிக்கை. அறிக்கையின் வடிவமைப்பு மற்றும் துல்லியம் ஒரு அரசாங்க ஆவணமாக வெளியிடப்படும் வகையில் அறிவியல் தரவுகள் தெளிவாகவும் சரியான வடிவமைப்புடன் இருக்க வேண்டும் என்பது அவசியம். ASI இத்தகைய சீர்மிகு அறிக்கைகள் சர்வதேச அளவில் மதிப்பிடப்படும் என்பதால் அதன் தரத்தில் மாற்றம் தேவைப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவுதான் அவங்க கோட் பண்ணியிருக்கிறது. சர்வதேச அளவில் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுல கிளாரிட்டி இருக்கணும். அதனால எதையும் அவங்க கோச்சிங் பண்ணல, அதை பண்ணி கொடுத்தாங்க தருவாங்க. இப்ப நம்ம குமார் சார் வந்து அந்த தரம் சரியில்லை, அறிவியல் பூர்வமா இல்ல, ஆதாரங்கள் குறைவு சார். நீங்க அப்படி இந்த சொல் ஒன்னொன்னுக்கும் என்ன விளக்கம் கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் மேலோட்டமா நீங்க வந்து ஒரு அரசு அதிகாரி ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தை பத்தி எழுதுறதா இருந்தால் குறி போடுவான்னு சொல்லுவாங்க, கொஸ்டின் மார்க் போடுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல சயின்டிபிக் இல்ல, இல்ல போதிய அவதாரம் இல்ல, இல்ல கான்கிரீட்னஸ் இல்ல, மோர் அக்யூரசி இல்ல இப்படின்னு சொல்றப்போ நீங்க மோர் அக்யூரசி இல்ல வாட் 1 2 3 4 என்ற தெளிவான விவரங்களை எதுவும் கொடுக்கல. சார் குமார் சொன்ன விளக்கத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? ரெண்டாவது போர்ச்சுகல் தாஸ் இன்னொரு விஷயத்தை கூட சொன்னாரு, நாங்க வந்து அந்த விளக்க தூண்டி விடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. விளக்கை தூண்டி விடல, ஒட்டுமொத்தமா ஒன்று எரிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பண்றாங்க. விளக்க தூண்டுறது வெடிச்சதுக்கு, தூண்டி விடுறது ஒட்டுமொத்தமா எரிச்சு அடிச்சிருந்ததுக்கு தமிழ்நாடு ஒன்றிய அரசோடு அதனுடைய நிகழ்காலத்துக்காகவும் போராட வேண்டியிருக்கிறது, கடந்த காலத்துக்காகவும் போராட வேண்டியிருக்கிறது, எதிர்காலத்துக்காகவும் போராட வேண்டியிருக்கிறது. உலகத்திலேயே அத்தனை அறிவியலுக்கு புறம்பான ஒரு அரசாங்கம், அறிவியலுக்கு புறம்பான ஒரு அரசாங்கம் இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா? விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் தங்கத்தேர் பவனியில் பங்கேற்ற நடிகை காயத்ரி ரகுராம் மற்றும் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி முழக்கமிட்டதை தங்கத்தேர் பவனி உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து இனிமே அப்படி நடக்காம பாத்துரு மேடம். அதிமுகவை சேர்ந்த நடிகை காயத்ரி ரகுராம், முன்னாள் MLA சரவணன் உள்ளிட்ட அதிமுகவினர் தேரை ஆக்கிரமித்துக் கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்தை கையில் வைத்து நாளைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என முழக்கமிட்டனர். யாரா நீ? யாரு? யார கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். தேர்பவனி உபயதாரர்களை ஓரம் கட்டிவிட்டு அதிமுகவினர் கோயில் விதிகளை புறம்பாக்க எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி முழக்கமிட்டுக் கொண்டு தேர் வீதியில் சென்றதால் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் ஆவேசமடைந்து கோயிலில் எடப்பாடி வாழ்க என்று முழக்கமிடுவது ஏன் என்று அதிமுகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம் பிச்சு. திருத்தணி முருகனுக்கு தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா? தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா? தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியா? யாரும் பார்க்கல. இப்போ திமுகவுடைய ஆட்சி காலத்துல இதுல இந்த டாஸ்மாக் ரிலேட்டடான விஷயத்துல இடி ரைடுக்கு நீங்க சொல்றீங்க. அதிமுக ஆட்சி காலத்திலும் ஏராளமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த டாஸ்மாக் ரிலேட்டடான வழக்குகள்ல இடி ரைடு நீங்க கேக்குறீங்களா? அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. கண்டிப்பாக யார் ஆட்சியில் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரையும் நீதி வந்து கண்டிப்பாக வேண்டும். மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம், மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். நகை கடன்களுக்கு வைக்கிறதுக்கு 9 வகையான விதிமுறைகள் இருக்கு. அது சாமானிய மக்களின் தலையில இடி இறங்குற மாதிரி இருக்கிற மாதிரி நிதியமைச்சர்
9 விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கந்து வட்டிக்கு இது வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க ஆர்பிஐ, நிதியமைச்சகம், மத்திய அரசு எல்லாமே அப்படின்றப்ப ஏதாவது உங்க தரப்புல கோரிக்கை? அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு நகையை வந்து பேங்க்ல அடை வைக்க போறீங்க அப்படின்னாக்கே உங்கள் நகை தாங்கிறது ஒரு ப்ரூஃப் வேணும். இதுக்கு முன்னால் அது கிடையாது. நகை வந்து உங்களுக்கு கூட தெரியணுமா இல்லையா? நீங்கள் வேற இப்போ நம்ம தம்பிட்டு இருந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் இப்போ அடை வச்சு பேசாமல் போயிட்டீங்கன்னாக்கே இத்தனை காலமா வந்து பழமையான நகைகள் இத்தனை காலம் அது அவசியம் இல்லை. ஆனால் என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் எப்படின்னா சில கடுமையான நடவடிக்கைகள் இருந்தேன்னாக்கி அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது தப்பு இல்லை. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. முதலாவதாக ரிசர்வ் வங்கி இப்படி ஒரு அறிவிப்பை செய்து அந்த அறிவிப்பினுடைய முதல் பாரா என்பது இது கருத்து கேட்பு என்பதை போல சொல்லிவிட்டு, ஆனால் உடனடியாக இது நடைமுறைக்கு வருகிறது, அமுலுக்கு வருகிறது என்று சொல்லி இருக்கிறது. அதுவே ஒரு பெரிய முரணான விஷயமாக இருக்கிறது. மேற்கொண்டு என்னைய வேற மாட்டி விட்டார். வேற வழியே இல்லாமல் இறுதியாகத்தான் நகையை வைத்து கடன் பெறுகிறார்கள். ஆனால் ரிசர்வ் வங்கி இப்பொழுது அறிவித்திருக்கிற விதிமுறைகள் மிக கடுமையானதாக இருக்கிறது. நகையை வந்து கடன் வைப்பதற்கு அந்த நகையினுடைய மூல ஆவணங்கள், மூல ரசீது என்பது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறது. குறிப்பாக நமக்கு தெரியும், நகை வந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா வீட்டில் இருக்கும். 2 தலைமுறை 3 தலைமுறையா இருக்கும். 2 தலைமுறை 3 தலைமுறையா இருக்கிற நகைக்கு ரசீதுக்கு எங்க போறது? மக்கள் 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வாங்கின நகைக்கு மக்கள் ரசீதுக்கு எங்க வாங்குது? அந்த நகையை உறுதிப்படுத்த ஆவணம் வேண்டும் என்றால் அந்த ஆவணத்தை தேடி மக்கள் பல அதிகாரியிடம் அடைய வேண்டியிருக்கும். எனவே இது வந்து மிக கடுமையாக, அதாவது எளிய மக்களின் கடைசி புகலிடமான நகைக்கடனையும் பாதிக்கிற ஒரு விஷயம். என்ன இப்படி டுஸ்டாய் போச்சு? அதே போல நகைக்கடன் கோருகிறவர்கள் திருப்பி செலுத்துவதற்கான போதுமான ஆவணங்களை, ஆதாரங்களை தர வேண்டும் என்று இந்த விதிமுறைகள் சொல்கிறது. அதாவது அவர் திருப்பி செலுத்துவதற்கு ஆன வருமானம் இருக்கிறவரா என்பதற்கான ஆவணங்களை சொல்கிறது. நிச்சயமாக நகைக்கடன் வைக்கிற பெரும்பாலானவர்கள் அத்தக்கூலிகளாக, தினக்கூலிகளாக, மாத சம்பளம் இல்லாதவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் ஆவணங்களை, முறையாக வருமானம் வருகிறது என்ற ஆவணங்களை எங்கிருந்து சமர்ப்பிப்பார்கள்? இதுவெல்லாம் அடிப்படையில் என்ன நோக்கத்தோடு இருக்கிறது என்றால், பொதுத்துறை வங்கிகள் அல்லது கிராமப்புற வங்கிகள் அல்லது கூட்டுறவு வங்கிகளிடம் இருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக தனியார் வங்கிகளை நோக்கி, லேவாதேவிக்காரர்களை நோக்கி, கந்துவெட்டிக்காரர்களை நோக்கி தள்ளுகிற விஷயம். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு நிபந்தனை என்பது, ஒரு நகைக்கடன் வைத்து அதற்கான காலம் முடிந்தவுடன் அதற்கான வட்டியை கட்டிவிட்டு அப்படியே அதை வந்து ரெனிவல் செய்வதற்கான வாய்ப்பு இதுவரை இருந்தது. இப்பொழுது என்னவென்றால், வட்டியை மட்டும் செலுத்தினால் பத்தாது, மொத்த கடனையும் செலுத்தி விட்டுத்தான் மீண்டும் அதை திருப்ப முடியும், மீண்டும் அதை வைக்க முடியும் என்பது. இது வந்து இன்னும் கடுமையான ஒரு நிபந்தனை. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. அதே போல மிக முக்கியமாக, இதுவரை நகையினுடைய மதிப்பு எவ்வளவோ அதில் 80% கடன் பெறுவதற்கான விதிமுறை இதுவரைக்கும் இருந்தது. இப்பொழுது ரிசர்வ் வங்கியினுடைய புதிய விதிமுறை என்பது இந்த 80% கடனை 75% குறைத்திருக்கிறது. இதெல்லாம் யாருக்காக செய்யப்படுகிறது என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அனாவசியமா வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம், பாத்துக்க. அதே போல நகைக்கடனை திருப்புகிறவர்கள் முழு தொகையை திருப்பின பிறகு உடனடியாக அந்த நகையை கொடுத்து விட வேண்டும். இதுதான் இதுவரை இருக்கிற நடைமுறை. ஏனென்றால் எந்த வங்கி கிளை நகையை கடனாக பெறுகிறதோ அந்த வங்கியின் கிளை அந்த வங்கியில் இருக்கிற பெட்டகத்தில் தான் இருப்பாக வைத்திருக்கும். ஆனா இப்போ புதிய விதிமுறை என்ன சொல்லுதுன்னா, அவர் கட்டணத்தை கட்டின பிறகு 7 நாட்களுக்குள் திருப்பி கொடுத்தா போதும் என்று சொல்கிறது. 7 நாள் எதற்கு வங்கிக்கு தேவைப்படுகிறது என்ற கேள்வி இருக்கிறது. நண்பர்களே, ஒட்டுமொத்தமாக இதெல்லாம் வந்து எளிய நடுத்தர மக்களை பாதிக்கிற, மிக மிக கடுமையாக பாதிக்கிற சரத்துக்களை கொண்டது. இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டிய பிடிச்சு அமைக்க, ஒரே வெட்டில தலை வர முண்டை வர நான் உரிச்சு விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளை இருந்து பூச்சி முத்திர மாத்திக்கலாம். நிச்சயமா, அதாவது எல்லாருமே இந்த கோரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து நாங்களும் ஏற்கனவே எங்களுடைய கமிட்டியில பேசியிருக்கிறோம். இது குறித்து மதிப்புக்குரிய நமது நிதி அமைச்சர் அவர்களுக்கு இது குறித்து எங்களுடைய கருத்து நாங்கள் நிச்சயமாக எவ்வளவு லெகுவாக ஆக்க முடியுமோ அவ்வளவு தூரம் லெகுவாக ஆக்க. நோ ப்ராப்ளம். பொதுக்கூட்டத்தில் வந்து இந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். வாட் a brilliant point. லெக்சரர்னா அப்படி ஒரு மதிப்பு, லெசன்னா அப்படி ஒரு படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னா அப்படி ஒரு துடிப்பு, பெண்கள்னா அப்படி ஒரு கடுப்பு, காதல்னா அப்படி ஒரு வெறுப்பு, மொத்தத்தில் அவன் ஒரு அற்புதமான பிறப்பு. அதாவது நான் ஏற்கனவே மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாளில் சொல்லிட்டு இருக்கேன். திமுக ஆட்சியினால மக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. சொத்து வரி உயர்வு கூட்டியிருக்காங்க,
அது 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக வெளியான செய்திக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. அது 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. அது 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. அதே மாதிரி மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 6% கூட்டுறாங்க. தொழிற்சாலைகள் நடத்த முடியாது, ஹோட்டல் நிர்வாகங்கள் நிச்சயமாக நடத்த முடியாது. இந்த மின்கட்டண உயர்வுக்கு யார் காரணம்? புதை என்னும் மின் திட்டத்தை 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு. அதன்படி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் கடனில் 75% தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று கூறப்பட்டது. எடப்பாடி கும்பல் 2017ஆம் ஆண்டு இத்திட்டத்தில் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைத்தது. தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்ஜெட்கோவின் கடனில் 75% மாநில அரசு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அதிக விலை கொடுத்து தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை வாங்குவர். இதற்கு வழியமைத்துக் கொடுக்கவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது ஒன்றிய பாஜக அரசு என்று இத்திட்டத்தை அன்றே கடுமையாக எதிர்த்தது திமுக. ரூபாய் 30,420 கோடி தமிழ்நாடு அரசின் தலையில் எழுதப்பட்டது. ஆனால் அதை அதிமுக அரசு செலுத்தாமல் தள்ளி போட்டது. இவ்வாறு தள்ளி போட இயலாதபடி இன்று நெருக்கடி கொடுத்து கட்டண தொகையை கட்டச் சொல்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அதன் விளைவுதான் இப்போதைய மின்கட்டண உயர்வு. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. வழக்கமா ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்டை ஹோல்ட் பண்ணனால RTHனால 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சேர்க்கையை வந்து பண்ண முடியல. அது 1 லட்சம் மாணவருடைய கல்வி வந்து RTIல பாதிக்கப்படுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்ட் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆக என்னன்னா இவங்க வந்து மும்மொழி கொள்கையில வந்து எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அந்த படத்தை கேட்கிறார்கள். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். சரி போடா, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு போ. My oldest languages in the world. வணக்கம் சார். இப்போ கரண்ட்டாக ஓடிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தா, திரு கமலஹாசன் அவர்கள் தக் லைஃபோட ப்ரமோஷன் டைம்ல வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. அதாவது கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து பிரிந்த ஒரு மொழி அப்படின்னு. இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும்தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தமிழ் அண்ட் சமஸ்கிருதம் இரண்டும் கலந்தது. தமிழ்லையுமே நிறைய சமஸ்கிருத சொற்கள் உண்டு, நிறைய உண்டு. தமிழ் வந்து தனித்து இயங்குறதுங்கிறத வடமொழிக்காரர்கள் கூட ஏற்றுக்கொள்வாங்க, மொழியியல் வல்லுநர்கள் கூட ஏற்றுக்கொள்வாங்க. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. தமிழ் தனித்து இயங்கும் தன்மை அது, அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் தமிழில் இருந்து மட்டுமே பிறக்கல, தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் வந்து அது ரெண்டும் சேர்ந்து உருவானதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, இது மாதிரியான எல்லா தென்னிந்திய மொழிகளுமே. எந்த குழப்பமும் இல்லை. நீங்க வடக்க போதான் தமிழின் தாக்கம் இல்லாம சான்ஸ்கிரிட் தாக்கம் இருக்கும். ஆஃப் லேட்டா வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 500-600 வருஷத்துக்குள்ள வந்து உருதுவுடைய தாக்கமும் சேர்ந்து உள்ள நிற்கும். அப்ப இங்க வந்து மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ துளுவோ தமிழிலிருந்து மட்டுமல்ல வடமொழியிலிருந்தும் உருவானது. அது யாரும் மறுக்க முடியாது. அவங்க வந்து கன்னடத்தில் 4 போஸ்டர் கழிச்சாலும் சரி, முதலமைச்சர் சித்தராமையா வந்து கமலஹாசனுக்கு அறிவும் கிடையாது மொழியும் கிடையாதுன்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் அவர் சொன்னது உண்மை. கொஞ்சம் நிதானமா அந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா தமிழும் வடமொழி அதாவது சமஸ்கிருதமும் ரெண்டும் கலந்துருக்கும். அதில் ரேஷியோ நல்லா இருக்கும். அது வந்து மலையாளத்தில் தமிழுடைய பங்களிப்பு அதிகம் இருக்கும், கன்னடத்துலையும் தெலுங்குலையும் வடமொழியோட பங்களிப்பு அதிகம். ஆனால் தமிழ் ரொம்ப பெரிய தாக்கம் இருக்கும், நோ டவுட். நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட ஒராசிட்டே இருக்குது பாரு. மலையாளத்துல பல வார்த்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா நேரடி தமிழாவே இருக்கும், உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து ரொம்ப சுலபமாவே தெரிஞ்சிடும். கன்னடத்திலையும் தெலுங்குலையும் பாத்தீங்கன்னா வடமொழியோட ஆதிக்கம் அதிகம். ஆனா தமிழுக்கும் கன்னடத்துக்கும் இரண்டும் சேர்ந்து உருவானவைதான் இந்த மொழிகள். அது எந்த இவங்க அரசியலுக்கு ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. மொழியியல் வல்லுநர்கள் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, அது வந்து தென்னிந்திய வல்லுநர்கள் மட்டுமல்ல வடமொழி வல்லுநர்கள் கூட யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த கன்னடத்திலையும் மலையாளத்திலும் கேரளா ஆந்திராலையும் இருக்கக்கூடியவர்களே சொல்லுவாங்க. தமிழ் வந்து மூத்த மொழி, உலகத்திலேயே வந்துட்டு முன்னோடியான மொழிங்கிறது இங்க எல்லாத்துக்குமே தெரியும். 2500 வருஷம் பழமையானது கன்னட மொழி. நீங்க வந்து கிட்டத்தட்ட 6.5 கோடி கன்னடர்களை வந்துட்டு இது பண்ணிருக்கீங்க. 2500 வருஷம் பழமையான மொழியா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி அவ்வளவு ஞானம் இல்லை. நான் வந்து ஆனா தமிழ் எவ்வளவு பெருசுன்னு சொல்லணும்ல. அது வந்து 2500 முடியலையே, எனக்கு 3000 வருஷத்துல இலக்கணமே இருக்கு. தொல்காப்பியம் வந்து இலக்கணமே 3000 வருஷம் முன்னாடி. இலக்கணம் எப்போ உருவாயிருக்குன்னு யோசிக்கணும், புரியுங்களா? ஒரு இலக்கியம் வந்த பிறகுதான் வந்து இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி படிக்கும் போது அப்ப இலக்கியம் எப்படி உருவாயிருக்கும், இலக்கணம் அப்ப எவ்வளவு வருஷமா பேசிட்டு இருந்தோம், ரொம்ப நாளா அவன் பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம பார்த்துருப்பீங்க, அந்த காலேஜ் பிள்ளைங்க மத்த பசங்க ஒரு லாங்குவேஜ் வச்சிருப்பாங்க, சின்ன சின்ன கோட் வேர்டு மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படி கோட் வேர்டுன்னு ஒன்று உருவானா தான் ஒன்று ஃபார்முலான்னு இருக்கும், புரியுங்களா? 143 அப்படின்னா ஐ லவ் யூ அர்த்தம் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த 143 ஒரு 2 ஜெனரேஷனா போனா தான் அந்த பசங்களுக்கு அது புரியும். அப்ப ஒரு நாள்ல அது உருவாகும். அப்ப இலக்கணம்னு பின்னாடி ஒன்று உருவாகுது, இலக்கியம் உருவாயிருக்கு. அப்ப ரொம்ப காலமா பேசப்பட்டது. அப்ப ரொம்ப காலமா பேசப்பட்ட அதற்கு பிறகுதான் எழுதப்படும், முதல்ல பேசப்படும்.
பேசப்படும். அப்ப எப்ப பேசப்பட்டது, பிறகு எழுதப்பட்டது, இலக்கியம் வந்தது, இலக்கணம் வந்தது. இலக்கணத்திலே தொல்காப்பியரே என்ப அப்படின்றார், அப்படின்னு சொல்லுவாங்கன்றார். ஒரு இலக்கணத்தை வச்சு இப்படி தான் சொல்லி சொல்ல, இப்படிலாம் பெரியவங்க சொல்ல. அப்ப அவருக்கு முன்னாடி இலக்கணம் வந்திருக்குன்னு அவரே சொல்றார். ஏண்டா இப்படி சுத்தி பார்த்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? 2500 வருஷம் பழசு அப்படின்னு கண்ணன் சொல்றாங்கன்னா இருக்கட்டும், எனக்கு தெரியாது. 3000 வருஷம் என்கிட்ட இலக்கணமே இருக்கு. யார் பெரியவர்கள் வந்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உலகத்தில் இன்னொரு மொழி போட்டியிட முடியாது. கிரீக்கோ லட்டினோ வந்து அவங்க பக்கத்துல வந்து நிக்கலாம். ஆனா வந்து தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இணையா ஏஜ்ல ஒன்னு இருக்கிறாங்க. உலகத்தில் இன்னொரு மொழி போட முடியாது, மற்ற மொழியை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது. இது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ் தான் வந்துட்டு மூத்த மொழி அப்படிங்கிறது எல்லாராலையும் பரவலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க அரசியல் தலைவர்கள் அரசியல் படுத்துறாங்களோ அப்படிங்கிற நான் உன்கிட்ட சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? அதாவது சினிமாக்காரர்கள் சொல்லும் போது, அதுவும் கமலஹாசன் போன்ற ஒரு ஸ்டார் வந்து ஒரு ஹைலைட் ஆன இடத்துல சொல்லும் போது, அது அங்கேயே போய் சொல்லும் போது அது வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருது. மொழி வந்து எப்பயுமே ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டக்குன்னு உடனே பார்த்துக்கணும். அது வந்து சாப்பாட்டுக்கு இருக்கா இல்லையா யாரும் கேள்வி விடாங்க. என்னை வந்து இழிவுறுத்தியாலும் என் தாய் தடுத்தாலும் முடியும் அப்படின்னு சண்டைக்கு வந்துடும். அது நார்மலா இருக்கு. அதனால சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. அது வந்து திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கையை கலட்டிடுவான் போல் இருக்கு. அவர் அரவணைப்போட தான் அவர் வந்து பேசியிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. அவரும் எங்களுடைய குடும்பம், ஏனென்றால் வந்து தமிழ்ல இருந்து பிரிஞ்சதுதான் கன்னடம்னு ஒரு அரவணைப்பு எல்லாம் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க அரவணைப்பு சொல்ற மாதிரி வந்து இப்ப நான் ஒரு பேச்சு சும்மா சொல்றேன், நீங்க எங்க உரிமை எடுத்துறேன் ஒண்ணுமே தெரியாம வந்த இப்ப நீங்க கூட பேட்டி எடுத்து அப்படி நான் சொன்னேன். அது காம்ப்ளிமெண்டா சொல்றா நினைச்சிட மாட்டாங்க யாரும். அது கம்ப்ளைண்டா சொல்றாங்க தானே அப்படிங்களா? நான் வந்து நல்லா தரமா சொன்னேன், இப்ப நல்லா பண்றீங்கன்னு தானே சொன்னேன். நான் பின்னாடி சொல்லிக்கலாம் அப்படிங்களா? அப்ப வந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சென்ஸை நீங்க வந்து அப்படி கொடுக்க முடியாது. அவங்க நான் எப்பயுமே சொல்லுங்க, இட் இஸ் நாட் அபவுட் வாட் யூ டாக், இட் இஸ் அபவுட் வாட் தே அண்டர்ஸ்டாண்ட். நீங்க சொல்றது ஒண்ணா இருக்கும், அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. அது எப்பவுமே நடக்கக்கூடாது. ஸோ வந்து அந்த சொன்ன சென்ஸ் வந்து ஒன்று தானே, தமிழ்ல இருந்து வந்தது அப்படிங்கிறது தானே. அது வந்து ரொம்ப பாராட்டி சொன்னாலும் நம்மளாம் ஒரே குடும்பங்க அப்படின்னு சொன்னாலும் ஏன்ட்டு நீ வந்து அப்ப நீ பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதுதான் அங்க நிப்பாட்டுறாங்க. பெரிய ஆளு தான் எந்த மாட்டு கத்தும். இது வந்து இந்த பிரச்சனை வந்து பூதாகரமா ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. படத்தோட ரிலீஸ் இருக்கு. இது வந்து என்ன மாதிரி ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்? ரிலீஸுக்கு மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண இருக்கும். அங்க 4 முக்கியமான தலைவர்கள்ட்ட பேசினா சரியா பேர் ஒண்ணுமே கிடையாது. எப்பயுமே சினிமா ஸ்டார்ஸ்க்கு எப்பயுமே நடக்கும். உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன், சண்டியர்னு ஒரு படம் வந்துச்சு. அதுதான் விரும்மாண்டியா மாறிச்சு. சரிங்களா? அந்த சண்டியர்ங்கிற பெயர் வைக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுக்க பயங்கர கொந்தளிப்பு வந்துச்சு. பிறகு வேற ஒரு நடிகர் நடிச்சு சண்டியர்னே ஒரு படம் வந்துருச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடல, பெட்டி போயிடுச்சு. அப்ப சண்டியர்ங்கிறது பிரச்சனை, பேர் பிரச்சனையா? சண்டியர்ங்கிறது கமலஹாசன் சொன்ன பிரச்சனை. அப்போ ஒரு ஸ்டார் இருந்தா அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்புகள் கிளம்புறது ரொம்ப இயல்பு. அது அப்புறமா சரி, ரஜினிகாந்த் இந்த பிரச்சனை வந்திருக்கு, சத்யராஜ் இந்த பிரச்சனை வந்திருக்கு, பல பிரமுக நடிகர்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. இது அந்த அந்த ரிலீஸ் நேரத்துல கொஞ்சம் பேசினா சில விஷயங்கள் நடக்குங்கிறது எதிர்பார்ப்பு. டக்குன்னு அங்கங்க பேசி வச்சிருந்தா ஓகே கமல் அவர்கள் பேசுனது வந்து அவர் பேசினாருங்கிறதால யதார்த்தமா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலுமே ஒரு செகண்ட் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பேசுனது உண்மைங்கிறது எந்த மாற்று கருத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.